வரும் வழக்கை ஆரம்பியுங்கள். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இங்கு நிற்பவர் ஒரு குற்றவாளி. எல்லாரும் பாவம் செய்து தேவபலி பெற்று வருகிறார்கள். அது எல்லாரும் இவனும் ஒருவன். இவன் முகத்தை பார்த்தால் எல்லாரும் நல்லவர்கள் நினைப்பார்கள். ஆமா, நான் நல்லவன் தானே. அவசரப்படாதே. நீதிமன்றத்தில் உண்மைத்தான் பேச வேண்டும். நீதிபதி அவர்களே, வீட்டில் அம்மா படிக்க வாங்கி விட்டா இந்த ஒரு மனுஷனை விளையாடிக்கிட்டே இருப்பான். விளையாடுறதுலாம் தப்பு இல்லையே. விளையாடுகிறது தப்பு இல்லை நீதிபதி அவர்களே. ஆனால் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுங்கள் என்ற வேதவசனத்திற்கு இவன் கீழ்ப்படுகிறார். நீதிபதி அவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கிறது. அம்மா அப்பா சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு எடுக்குவாங்க. அவன் இன்னும் 5 நிமிஷம் சொல்லுவான். அந்த 5 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிரும். சர்ச்சுக்கு லேட். நான் 10 நிமிஷம் தானே லேட்டா போனேன். அலட்சியம். நீதிபதி அவர்களே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்ற கற்பனைக்கு இவன் கீழ்ப்படுகிறார். நண்பர்களை தள்ளி விட்டு கிள்ளி விட்டு கேலி பண்ணி ஒன்றும் தெரியாத போல இருப்பான். விளையாட்டுக்கு தானே நான் செஞ்சேன். டிவியை செய்வது ஊடகத்து விளையாட்டு. இதை மறந்துவிட்டான் இவன். இன்னும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கிறது நீதிபதி அவர்களே. ஒரு அம்மா அப்பா தூங்கினாங்க தான் என்டர்டைன்மெண்ட்டே ஆரம்பமாகும். அம்மா அப்பா தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்ப்பான். அம்மா அப்பா குளிக்கிற மாதிரி தெரிஞ்சா தூங்குற மாதிரி நடிப்பான். இல்லையே, நான் அப்படி பண்ணவே இல்லையே. இதற்கான ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது நீதிபதி அவர்களே. இது எப்படி தெரியும்? யாருமே பார்க்கலையே. இது எப்படி தெரியும்? அவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. புஸ்தகங்களை கொண்டு வாருங்கள். இதெல்லாம் 2 புத்தகங்கள். இது ஞாபக புஸ்தகம். இதில் மனிதர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இதில் எழுதப்பட்டிருக்கும். இது ஜீவ புஸ்தகம். இதில் யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சேர்ந்த பெயர்கள் இதில் எழுதப்பட்டிருக்கும். ஞாபக புஸ்தகத்தை பாருங்கள். இவன் செய்த அனைத்தும் உண்மை நீதிபதி அவர்களே. ஜீவ புஸ்தகத்தை பாருங்கள். இவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. இல்லையா? இன்னொரு வாட்டி பாருங்க, என் பேர் இருக்கும். ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் பேசுங்க. சண்டே சர்ச்சில் எப்பவுமே நான் சண்டே கிளாஸுக்கு வருவேன். சர்ச்சில் நல்லா வேலைலாம் செய்வேனா. ப்ளீஸ், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஆம், நீ எல்லாம் செய்தது உண்மைதான். ஆனால் மனம் திரும்பி உன் வாழ்க்கை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கவில்லை. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவன் அங்கே காணப்படாதவன் எண்ணம் அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அதனால் நீதிமன்றம் உன்னை ஆழ்தண்டனைக்கு அழைக்கிறது. ஐயோ ஐயோ, அடுத்த வழக்கை ஆரம்பியுங்கள். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இங்கு நிற்பவர் ஒரு குற்றவாளி. இவன் செய்தது ஒன்றல்ல இரண்டல்ல, பல பாவங்களை செய்தவன். இவன் ஒரு கொலைக்காரன், பொய்யன், ரொம்ப முக்கியமா எப்பாரு பயப்படுவான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கொலைபாதகர்களும்